கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 7ஆம் மாதத்திலும் இந்த 2வது வாரத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த மாதத்திலே கட்டளையிடும் கர்த்தர் என்ற தலைப்பிலே கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலே நாம் தியானித்த வேத பகுதி நம்முடைய களஞ்சியங்களையும் நாம் கையிடும் எல்லா வேளைகளிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், பலனை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட பலனாய் இருக்கிறது? நம்முடைய செய்கைக்கு தக்க பலனாய் இருக்கிறது. நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பதாக அது பிரியமுள்ளதாக இருக்குமானால், நம்முடைய செய்கைகள் மனிதர்களுக்கு முன்பதாக அது ஒருவேளை யோக்கியமாய் இருக்குமானால் கர்த்தர் அவைகளை பார்க்கிறார். அப்படி நம்முடைய காரியங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செய்கைக்கு தக்கதான பலனை தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய செய்கை என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய கைகளின் காரியமாக இருக்கலாம், நம்முடைய கண்கள் மூலமாக செய்கிற காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய கால்கள் செய்கிற காரியங்களாக இருக்கலாம். இவற்றிற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் மூலமாக நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய சிந்தையினால் நாம் செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து அறிந்து கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு நிறைவான பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இவற்றை பார்த்ததினால்தான் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே அந்த பிற்பகுதியை பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமுள்ளதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை முந்தைய நாட்களிலே இதுவரை நீங்கள் எந்த ஒரு பலனையும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து அவற்றின்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ரூத்தின் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதைப் போல அந்த நிறைவான பலனை கர்த்தர் நமக்கும் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 59ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கிரியைக்கு தக்கதாக பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கைகளின் செய்கை, கிரியை இவைகளெல்லாம் ஒரே அர்த்தமுள்ளவைகள். இவைகளை தேவன் பார்த்து நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக பலன் அளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கைகள் சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும், நம்முடைய கண்கள் சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற பலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய செய்கைகள் அல்லது நம்முடைய கிரியைகள் தாழ்மை உள்ளதாக, கர்த்தருக்கு பயப்படுகிறதாக காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற பலன் அது ஐஸ்வர்யம் உள்ளதாக, அது மகிமையை கொடுக்கிறதாக, அது ஜீவன் உள்ளதாக காணப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய செய்கைகள் இப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, கைகள் சுத்தமுள்ளவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான பலனை கொடுக்கிறார். கடைசியாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்திலும் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இந்த பூலோகத்தில் மாத்திரமல்ல,
கர்த்தர் நமக்கு பரலோகத்திலும் பலனை வைத்திருக்கிறார். அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே நாம் சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, கைமாறு கருதாமல் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவன் எதிர்பார்க்கிற இந்த நற்காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த செய்கைகளை பார்த்து நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படிப்பட்டதான செய்கைகள், இப்படிப்பட்டதான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்குமானால், இன்னும் அநேக வசனங்கள் வேதத்திலே உண்டு. ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் எடுத்து தியானிக்கிறோம். இந்த கிரியைகளை, இந்த செய்கைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவரே தாழ்மை உள்ளதாக, கர்த்தருக்கு நாங்கள் பயப்படுகிறவர்களாக, எங்களுடைய ஆண்டவரே கைகள், எங்களுடைய கண்கள், எங்களுடைய இருதயம் எல்லாவற்றிலும் நாங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த கிரியைகளை, அந்த செய்கைகளை ஆண்டவரே அவர்களுக்கு நீர் கொடுத்து, ஆண்டவரே அதன் மூலமாக இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன்.